ஃபிசிக்ஸ் ப்ரிப்பரேஷன் ரொம்ப சீரியஸாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஒரு கேள்வியை பார்க்கும்போது நம்ம டோட்டலாக blank ஆகிடும். இது நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த வீடியோவில் டாப் 5 மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஸ்ட்ரகிள்ஸ் வைல் ப்ரிப்பேரிங் ஃபிசிக்ஸ் என்னன்றதை நம்ம பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு சூப்பரான ஒரு சொல்யூஷனும் சொல்ல போகிறோம். நம்ம காமனாக பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா லேக் ஆஃப் கான்செப்ட் கிளாரிட்டி. நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது அதில் என்னதான் சொல்ல வராங்க அப்படின்றதே நமக்கு ஒரு மிகப்பெரிய லேக் தான். அப்போ இந்த கான்செப்டை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல உங்க டீச்சர் எடுக்கக்கூடிய கிளாஸஸை நீங்க கவனிக்கணும், உங்களுடைய கவனச்சிதறல் இல்லாம. அப்படியே உங்களுக்கு புரியல அப்படின்ற பட்சத்தில் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து கடைசி சாப்டர் வரைக்கும் எல்லா டாபிக்ஸும் இன்க்ளூடிங் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், புக் பேக் ப்ராப்ளம் போஸ்ட் பண்ணியிருக்கோம் வித் பர்ஃபெக்ட் கிளாரிட்டி ஆஃப் கான்செப்ட். ஸோ கான்செப்டோடு படிக்கும்போது அந்த விஷயம் உங்களுக்கு மறக்காது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஃபியர் ஆஃப் நியூமரிக்கல்ஸ். இந்த ப்ராப்ளம்ஸை பார்த்தாவே எனக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்கு சார், எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு சார், நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்ததுமே எனக்கு டோட்டலாக blank ஆகிடுறேன் சார், என்ன பண்ணுறது? அதுக்கு கன்சிஸ்டன்சி ரொம்பவே ஒரு முக்கியமாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். டெய்லி ஒரு 3 ப்ராப்ளமை ப்ராக்டிஸ் பண்ணுங்க சார். வெறும் 3 ப்ராப்ளம் தானா? யோசிச்சு பாருங்க. நீங்க கன்சிஸ்டன்சியா ஒர்க் பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாசத்துக்கு எவ்வளவு வரும்? 90 ப்ராப்ளம் வரப்போகுது. அப்போ ஒரு மாசத்துக்கு 90 ப்ராப்ளம் அப்படின்னா குறைஞ்சது நீங்க ஒரு 6 மாசம் ஆச்சு ப்ரிப்பேர் பண்ண போறீங்க. அதுலேயே உங்களுக்கு 540 ப்ராப்ளம் நீங்க பிசிக்ஸ்ல மட்டுமே பிராக்டிஸ் பண்ண போறீங்க. அப்போ இங்க மோட்டிவேஷன் முக்கியம் கிடையாது, உங்களுடைய கன்சிஸ்டன்சி ரொம்பவே முக்கியமா இருக்கு. ப்ராப்ளம்ஸை பார்த்து பயப்படாம அடுத்து ஒரு முயற்சியை கொடுத்து பாருங்க, பயம் உங்களை விட்டு ஓடி போயிடும். அடுத்த முக்கியமான விஷயம் மெமரைசிங் ஃபார்முலாஸ் வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங். ஃபார்முலாஸை அப்படியே குருட்டுத்தனமா மனப்பாடம் பண்றது. இந்த ஃபார்முலா அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டே வருவோம், ஆனா அதை எங்க அப்ளை பண்றது நமக்கு தெரியாது இல்லையா? அந்த ஃபார்முலாவை நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம், அதுல என்னெல்லாம் இருக்கு, எதுக்கெல்லாம் நம்ம ப்ராப்ளம் கேட்டா யூஸ் பண்ண முடியும், சால்வ் பண்ண முடியும், அதுல இருக்கிற டேர்ம்ஸ் முதல்ல என்னன்றது நமக்கு தெரியும். இப்போ இங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இண்டக்டருடைய எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லும்போது 1/2 Li² அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுல L அப்படின்றது என்ன, I அப்படின்றது என்ன, இதுவே நமக்கு தெரியாம இருக்கு நிறைய பேருக்கு. அப்போ ஃபார்முலாஸை என்னன்றத முதல்ல புரிஞ்சுக்க முயற்சி பண்ணாதான் கேள்விக்கு ஏத்த மாதிரி உங்களால அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண முடியும். ஃபார்முலாவே எனக்கு தெரியல, ஆனா எல்லா ஃபார்முலாவும் நான் மனப்பாடம் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னா அது பிரயோஜனமே இல்லாத ஒரு விஷயம் தான். ஸோ ஃபார்முலாஸை மனப்பாடம் பண்றதுக்கு முன்னாடி அது என்னன்றத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கிட்டாவே இங்க இருக்கிற முக்காவாசி பிரச்சனை முடிஞ்சு போயிடும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு எதுனா ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கா சார், எதனா நான் ஈஸியா சால்வ் பண்ண முடியுமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு நமக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு நீங்க கன்சிஸ்டன்சியா பிராக்டிஸ் மட்டும்தான் பண்ண முடியும். ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்றதுக்கு முன்னாடி கேள்வியை புரிஞ்சுக்கணும், கேள்வியை புரிஞ்சுக்கிட்ட பிறகு அந்த கேள்விக்கு என்ன ஃபார்முலாவை யூஸ் பண்ண போறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். இது எனக்கு எடுத்ததுமே வரல சார், அதனாலே எனக்கு பிசிக்ஸ்னா ரொம்ப பயம் சார். இல்லை, இட் டேக்ஸ் டைம். 1 வாரம் ஆகும், 2 வாரம் ஆகலாம், ஏன் 1 மாசம் கூட ஆகலாம். உங்களுடைய போர்டு எக்ஸாம் இன்னும் எவ்வளோ நாள் இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். 7 மாசம் இருக்கு. இந்த 7 மாசத்துல 3 மாசம் உங்களுக்கு வரலன்னா கூட பரவாயில்ல, 4வது மாசத்துல இருந்து உங்களுக்கு வந்ததுனாவே அடுத்து 3 மாசம் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் நல்லாவே இருக்க போகுது. ஸோ ஸ்ட்ராட்டஜிஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு எதுனா இருக்கான்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய கன்சிஸ்டன்சி மட்டும்தான் இங்க ஸ்ட்ராட்டஜிஸா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இங்க நம்ம எல்லாருமே பண்ணக்கூடிய காமனான ஒரு மிஸ்டேக் என்னன்னா நம்மளுடைய டைம் மேனேஜ்மெண்ட், புவர் டைம் மேனேஜ்மெண்ட். நம்மளால டைமை கரெக்டா மேனேஜ் பண்ண முடியல.
ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததும் மொபைல் ஃபோன் எடுக்கிறதுக்கே நமக்கு டைம் பத்தலை. வீட்டுக்கு வந்துட்டு மொபைல் ஃபோன் எடுக்க முடியல அப்படின்னா கூட நம்ம டியூஷனுக்கு போயிட்டு டியூஷன் ட்ராவல் பண்ணுறதுக்கு டைம் போயிடுது. அந்த இடத்துல நம்ம படிக்கிறோமா படிக்கலையான்றது நமக்கு மட்டும்தான் தெரியும். வீட்டில் சீரியஸாக படிக்கிறாங்க பசங்க அப்படின்னு சொல்லி தான் அனுப்புகிறாங்க. ஸோ உங்களுடைய புவர் டைம் மேனேஜ்மெண்ட்னால உங்களால் எதையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. புவர் டைம் மேனேஜ்மெண்ட்னா எந்த மாதிரி சார்? இப்போ ஒரு டாபிக் உங்களால் ஒரு 10 நிமிஷம் தான் படிக்க முடியும் அப்படின்னா அதை 2 நிமிஷத்துல முடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவே உங்களுடைய பிரெயினுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் தான். அது மட்டும் இல்லாம நீங்க படிக்கிற விஷயம் 5 நிமிஷத்திலே படிச்சிருவேன், நான் ஒரு 1/4 மணி நேரம் எடுக்க போறேன் அப்படின்னா அந்த இடத்துல அந்த 10 நிமிஷமும் உங்களுக்கு வேஸ்டா தான் போக போகுது. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் வந்து இங்க ரொம்பவே முக்கியமா நம்ம வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்கிறோம். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இந்த பிசிக்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது ஈஸியா நான் ஒரு நல்ல ஸ்கோரை நான் கிராக் பண்ணணும், ஹை ஸ்கோர்ல நான் பிசிக்ஸை கிராக் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா கான்செப்டுடைய கிளாரிட்டி தான். அடுத்துதான் ஃபார்முலாவை நம்ம படிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் கிளாரிட்டி, அடுத்து ஃபார்முலாவை நம்ம படிக்க போறோம். அது மட்டும் இல்லாம நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டெய்லி ஒரு 3 ப்ராப்ளமை ப்ராக்டிஸ் பண்ணும்போது 6 மாசத்துல 540 ப்ராப்ளம்ல வெல் வேர்ஸ்டா இருக்க போறோம். ஒரு நாளைக்கு 3 ப்ராப்ளம் எங்க இருக்கு பாருங்க, அதுவே ரொம்ப அதிகமான விஷயம்தான் இல்லையா? ஸோ 540 ப்ராப்ளம். அதுக்கப்புறம் உங்களுடைய பிவைக்யூ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பாருங்க, அவங்க எப்படி கேட்டிருக்காங்க, என்ன பேட்டர்ன்ல கொஸ்டின் பேப்பர் இருக்குன்றதையும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான ப்ராப்பர் ஐடியாவும் கிடைச்சிரும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் நமக்கு கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த புவர் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது உங்களை நீங்களே சேலஞ்ச் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அந்த சேலஞ்ச் பண்ணும்போது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா வரணும். டெய்லி ஒரு 5 கேள்வியை சேலஞ்ச் பண்ணுங்க. அந்த 5 கேள்வி 1 வீக் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான ஒரு ரிவார்டையும் நீங்க கொடுங்க. ஏன்னா ஹியூமன் பிரெயின் எல்லாத்துக்குமே ரிவார்டை எதிர்பார்த்துட்டு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுது. அது எதுவா இருந்தாலும் சரி, நீங்க நடந்தாலும் அந்த ஒரு ரிவார்டுக்காக தான், ஓடுனாலும் ரிவார்டுக்காக தான், புதுசா பர்ச்சேஸ் பண்ணாலும் ரிவார்டுக்காக தான். எல்லாமே நம்முடைய பிரெயினுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு பிளஷரை கொடுக்கறதுக்கு தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நீங்க இந்த பிசிக்ஸ் சேலஞ்ச் பண்ணும்போது ஒவ்வொரு வாரமும் அதுக்கான ஒரு ரிவார்டை நீங்க கொடுக்கும்போது நெக்ஸ்ட் நீங்க படிக்கிறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்றதையும் நீங்க மறக்க கூடாது. ஸோ அப்போ ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்த பிசிக்ஸ் ப்ரிப்பரேஷன் அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் எல்லாம் கிடையாது. when you understand the concept, understand the formulas. இங்க எல்லாருமே பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்னன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணுவாங்க, 2 தடவை ட்ரை பண்ணுவாங்க, 3 தடவை ட்ரை பண்ணுவாங்க, நம்பிக்கையை எழுந்து பிசிக்ஸ் கஷ்டம் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் 4வது தடவை யார் முயற்சி பண்ணுறாங்களோ அவங்க தான் பிசிக்ஸில் எக்ஸல் ஆகுறாங்க அப்படின்றத நீங்கள் மறக்கக்கூடாது. டாப்பருக்கும் மீடியோக்கருக்கும் என்னதான் சார் வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டாப்பருக்கும் படிக்கிறது பிடிக்காது, மீடியோக்கருக்கும் படிக்கிறது பிடிக்காது. ஆனால் டாப்பர் பிடிக்கலை அப்படின்னாலும் அவன் பண்ணுவான், மீடியோக்கர் பிடிக்கலைன்னா விட்டுட்டு போயிடுவான். ஸோ எல்லாருக்குமே அந்த ஹாப்பினஸ் வேணும். பட் சம்டைம்ஸ் இங்கே நமக்கு நடக்கக்கூடிய சின்ன சின்ன சாக்ரிஃபைஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்து நம்மளால் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் பார்த்துக்க முடியும். ஸோ டேக் யுவர் டைம், ஸ்கெடியூல் பண்ணுங்க. கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் கண்டிப்பாக ஆகும். கிவ் ப்ராப்பர் டைம் டு ப்ரிப்பரேஷன். சேலஞ்ச் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 3 ப்ராப்ளம்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லை சார் ஒரு நாளைக்கு ஒரு ப்ராப்ளம்ல ஸ்டார்ட் பண்ணால் கூட 6 மாதத்துக்கு நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்க. அதுவே வேற லெவலில் உங்களுக்கு ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல்.